ஆட்டத்தை ஆரம்பித்தான் சிஐடிக்கு அளிக்கப்பட்ட ராஜபக்ஷவின் மகன். தமிழரசு கட்சிக்குள் அதிரடி மாற்றங்கள். தலைவர் பொறுப்பிலிருந்து தூக்கப்பட்ட மாவை. தமிழ் தேசியத்தை அழிக்காதே, மத்திய குழு கூட்ட வாயிலில் காட்சியளித்த பதாதை. யாழ் மாவட்டத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சடுதியாக அதிகரிக்கும் டெங்கு காய்ச்சல். மின்கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்களுக்கான அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷவை குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத சொத்துக்களை பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 3ஆம் திகதி குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பாரிய நிதி மோசடி மற்றும் கொலை சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 5 முன்னாள் அமைச்சர்களின் விசாரணைகளை துரிதப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் அண்மையில் தெரிவிக்கப்பட்டது. குறித்த 5 பேர் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் மற்றும் தகவல் அறிக்கைகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சியின் அரசியல் குழு தலைவராக மாவை சேனாதிராஜா செயற்படுவார் என இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை வவுனியாவில் இன்று இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்தின் இடைவெளியின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலத்தில் மாவை கட்சி தலைமை பொறுப்பை எடுத்தபோது சம்பந்தனை நாங்கள் அரசியல் குழு தலைவராக நியமித்திருந்தோம். இதன் அடிப்படையில் தற்போது எஞ்சிய காலத்திற்கு சி.வி.கே. சிவஞானம் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அரசியல் குழு தலைவராக மாவை செயற்படுவார் என அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசியத்தை அழிக்கும் பணிகளை செய்யாதே உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுடன் கூடிய பதாகை ஒன்று தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெறும் மண்டபத்திற்கு முன்னால் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த பதாகையை தமிழரசு கட்சியின் பொதுசபை உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்கள் உரிமை கோரியுள்ளனர். இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியா 2ஆம் குறுக்கு தெருவில் இன்றைய தினம் இடம்பெற்றிருந்தது. இதன்போது மத்திய செயற்குழு கூட்டத்திற்கு வருகை தந்தவர்கள் குறித்த பதாகையை பார்வையிட்ட பின்னர் கூட்ட மண்டபத்திற்குள் சென்றிருந்தனர். குறித்த பதாதையில் நீதிமன்ற வழக்குகளை மீளப்பெறு, பொதுச்சபையை உடனடியாக கூட்டு, யாப்பின்படி தலைவர் உட்பட யாரையும் வெளியேற்றும் அதிகாரம் மத்திய குழுவிற்கு இல்லை என்பதை ஏற்றுக்கொள், 2019 பொதுச்சபையால் நியமிக்கப்பட்ட தேர்தல் நியமன குழுவை இயங்கவிடு, மத்திய குழுவின் பலவீனமான தீர்மானங்களால் தமிழ் தேசியத்தை அளிக்கும் பணிகளை செய்யாதே என்ற விடயங்கள் எழுதப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரித்து வருவதாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனையில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்தே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எதிர்வரும் வாரத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் டெங்கு ஒழிப்பு தினங்களாக 2 தினங்கள் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். மேலும் டெங்கு நோயின் தாக்கம் பற்றி பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் வைத்தியர் கேதீஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் மின்கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவினால் தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2025ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களுக்கு மின்கட்டணத்தில் எந்தவித திருத்தங்களையும் மேற்கொள்ளாமல் இருத்தல் வேண்டும் என இலங்கை மின்சார சபை பரிந்துரைத்திருந்தது. இந்நிலையில் மின்சார கட்டணத்தை 10 முதல் 20% வரை குறைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருந்தது. எனவே மின்கட்டண திருத்தம் தொடர்பில் பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிப்பதற்கு 07729431993 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்ள முடியும் என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.